சேலம் கோட்டத்தில் 50% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் நேற்று நள்ளிரவிலிருந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் சேலத்தில் 50% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடுமையான இன்னலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் விஜயானந்த் நேரலையில் இணைகிறார். வணக்கம் விஜயானந்த். போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் நேற்று நள்ளிரவிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது சேலத்தில் 50% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது சேலம் கோட்டம் அப்படிங்கிறது சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கி 2000க்கு மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. இந்த நிலையில நேற்று இரவு 12 மணி முதல் சுமார் 1000 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. அதாவது 50% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருது. மேலும் 50% தொழிலாளர்கள் பணிக்கு வராமல் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலையில முழுவதுமாக சேலம் போக்குவரத்து துறை சார்பிலே தொழிலாளர்கள், அதாவது நேற்றுக்கு பணிக்கு வந்த தொழிலாளர்களை மிரட்டி வலுக்கட்டாயமாக தொடர் பணியில் ஈடுபட்டு வருவதால் அந்த 50% பேருந்தும் வேறு வழி இல்லாமல் இயக்கப்பட்டு வருவதாகவும் தொழிற்சங்கங்கள் நம்மளுக்கு குற்றம் சாட்டுறாங்க. வலுக்கட்டாயமாக அவர்களை மிரட்டி போக்குவரத்து நிர்வாகம் அவங்களை பணிகள் தொடர்ந்து வச்சிட்டு இருக்கு. இது தொடர்பாக சேலம் மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் 50% பேருந்துகள் மட்டுமே செல்வதால் பயனாளிகள் காலை முதலே பெருத்த அவதியில் ஈடுபட்டு வராங்க. மேலும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தாலும் கூட குறுகிய தூரத்தில் செல்கின்ற பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருவதால் நெடுதூர பயணமாக செல்கின்ற பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் பெருத்த சிரமத்தில் உண்டாயிருக்காங்க. தொழிலாளர்கள் தொடர்பாக வலுக்கட்டாயமாக பணியில் அமர்த்தப்படுவதாக குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. அது தொடர்பாக சிஐடியூல இருந்து நம்ம கிட்ட பேச வந்திருக்காரு. சார் சொல்லுங்க, இப்போ உங்களோட போராட்டத்தினால உங்க போராட்டத்தை கெடுக்கின்ற வகையில போக்குவரத்து நிர்வாகம் செஞ்சிட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பேரு சொல்லுங்க. கிருஷ்ணமூர்த்தி, சிஐடி போச்சாளர் சேலம். இப்போ போக்குவரத்தில் நம்ம ஆரம்பித்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அரசாங்கத்துக்கு. அரசாங்கத்துடன் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடைபெற்று வருகிறது. ஆனால் அதை பேச்சுவார்த்தையில் முற்றிலுமாக தோல்வி அடைஞ்சிருச்சு. நாங்கள் 2-3 இயக்கங்களை நடத்தியாச்சு, பொதுமக்களிடம் சந்தித்து ஆதரவு கேட்டாச்சு. இருந்தும் பொதுமக்களிடம் எங்களுக்கு நல்ல ஒரு நியாயமான கோரிக்கை என்ற முறையில் ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம முன்னாடி பார்க்க வேண்டியது. ஆரம்பித்த கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கைகள் பேருந்து ஊழியர்களை பற்றி சொல்லுங்க. எப்படி வலுக்கட்டாயம் பண்ணுறாங்க அதை சொல்லுங்க. பேருந்துகள் நேற்று டியூட்டி இறங்கினவங்க இன்னைக்கு கண்டினியூவாக டபுள் டியூட்டி ஓட்டுவோம். அப்படி இறங்கின பணியாளர்களை இறங்க விடாத உள்ளாரி நிறுத்தி வச்சுட்டாங்க. கண்டக்டர்களை பணம் கட்ட விடுறவங்கள இன்னைக்கு டியூட்டி எடுத்தால் தான் பணமே கேஷே வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நைட்டு ஆல்ட்டு டிப்போலியே தங்க வச்சுட்டாங்க. அதுமாரியான கட்டாயப்படுத்துகிறாங்க. பணியிடம் மாற்றம் செய்வேன், மெமோ கொடுப்பேன், போஸ்டிங் வண்டி இறக்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி தொடர்பணி வாங்குறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கமும் ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் உள்ளார் பெருவாரியாக கிளைக்குள்ளார் இருந்துக்கிட்டு அதுமேலே மிக ஒரு அராஜகமான முறையில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலான்னு இருக்கு? அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கள் மாநில சம்மேளனம் என்ன வழிகாட்டுதல் கொடுக்குறாங்களோ அதை ஒட்டி போராட்டம் தீவிரமாகும். உடனடியாக அரசாங்கம் இதை ஒட்டி பேச்சுவார்த்தை அழைத்து பேசணும். அதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அழைத்து பேசினால்தான் அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். அதுக்கான தேதியை அறிவிக்கணும். அமைச்சர் அதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் கொடுத்த மாரியே தெரில. ரெண்டு நாளாக அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக முதலீடு மாநாடு நடக்குது, அதுக்கு போயிட்டு வர முடியல முதல் நாள் சொன்னார். அடுத்த நாள் காலையில் பல்லவன் ஹவுஸுக்கு நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லியிருந்த அமைச்சர் பல்லவன் ஹவுஸுக்கு வரவே இல்லை. அதனால தான் போராட்டத்தை நம்ம தீவிரப்படுத்த வேண்டியது. தொழிலாளர்களை முற்றிலுமாக அமைச்சர் உதாசீனப்படுத்தி ஏமாற்றுறாங்க இந்த அரசாங்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு தொழிலாளர்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்காக போராடுகின்ற தொழிலாளர்களை அவர்களை மிரட்டி தங்களுக்கு ஆதரவாக பணி வைப்பது அப்படின்னு சூழ்நிலை சேலம் கோட்டத்தில் நடைபெற்றிருக்கு. இது இருந்த போதிலும் சேலம் கோட்டத்தில் முழுவதுமாக 50% ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. மேலும் 50% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய முறையான கோரிக்கைகள் இவங்களுக்கு வெற்றியடைன்னு சொல்லி ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய எண்ணமா இருக்கு.
விஜயானந்த், தங்களுடைய தகவலுக்கு நன்றி.